பவுடர் டூத் பவுடர்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி பவுடர் டப்பா பொடியா வந்தது. இப்பெல்லாம் பொடிலாம் யாருமே கோல்கேட் பவுடர் தான், இப்போ பேஸ்ட் தான் யூஸ் பண்றாங்க. அதான் அப்போ வந்து இப்போ டூத் பவுடராகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய. இல்ல படிச்சிருக்கேன். அப்போ வந்து இவங்க இந்தியாவில் வரும்போது இந்தியன்ஸ் வந்து பவுடர் தான் யூஸ் பண்ணாங்கன்றது அவங்களுக்காக. அப்போ ஆதி காலத்துல எல்லாருமே இந்த சாம்பல், இந்த மாதிரி சாம்பல், அப்புறம் இந்த செம்மண், இது மாதிரி இதெல்லாம் வச்சு பல்லு விளக்கிட்டு இருந்ததுனால ஸோ பேஸ்ட் அப்போ மொத ஜென்ரேஷன் வந்து யூஸ் பண்ண கொஞ்சம் தயங்குனாங்க. அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்டது தான் அந்த கோல்கேட்லாம் பவுடராக ஸ்டார்டிங்கில் வந்தது. இந்த உட் வாஷ் நம்மளாம் குழந்தையா இருக்கும்போது உட் வாஷ் கிரேட் வாட்டர்லாம் குடிச்சிருப்போம். இதெல்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கு பாருங்க. இந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக, அப்போவுமே 100 ஆண்டுகளுக்கு மேலாகனா அப்போ இப்போ எத்தனை வருஷம் பாருங்க. ஸோ ஒவ்வொரு பிராண்டோட ஹிஸ்டரி நம்ம இது அதுவுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. 100 ஆண்டுகளுக்கு மேலாக தாய்மார்களால் உபயோகப்படுத்தப்படுகிறதுன்னு போட்டிருக்கோம். இந்த பீரியட், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்ததே 70s 80s பீரியட்ல. அப்போவுமே 100 வருஷம்னா அப்போ இப்போ எவ்வளோ நாள் சமைச்சோங்க, எவ்வளோ வருஷம் ஆயிருக்கு பாரு. இதெல்லாம் அமிர்தாந்தன் தைல நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். அமிர்தாந்தன் கிரைப் வாட்டர் அந்த காலத்தில் பெப்சோடன்ட் பேஸ்ட். ஆனால் அந்த எல்லா டூத் பேஸ்ட் விளம்பரத்துலையும் அந்த சிரிக்க ஸ்மைல் சிரிக்க வைக்கிற மாதிரி பல்லு காட்டுற மாதிரி. அதுலேயும் அவங்க கோட்ஸ் எல்லாம் பாருங்க, பெண்ணழகிகள் பலரும் பெப்சோடன்ட் டூத் பேஸ்ட் உபயோகிப்பதன் ரகசியம் என்ன. ஸோ இந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வந்து முக்கியமாக பெண்கள் அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்பவே பெண்கள் அதோடய மேட்ச் பண்ணியே பண்ணியிருப்பாங்க. கோல்கேட்ல பிரஸ்ட், துப்புரவராக சுத்தமானவர்ன்றதுக்கு வேர்ட்ஸ் பாருங்க. துப்புரவாக உங்கள் பற்களை